வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம்னு என்ன? சந்தோஷம், உல்லாசம் அப்படி சொல்லலாம். ஆனால் அதில் சந்தோஷம், உல்லாசம் அப்படின்னு சொன்ன 4ஆம் இடம்னு சொல்ல சுகஸ்தானம்னு சொன்னாலும் அதில் ஒரு மனிதன் ஒரு நீட்டாக ட்ரெஸ் எடுத்து போகிறாரு, சட்டை போடுறாரு அப்படின்னாலும் அதுக்கு பேர் 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அதாவது அங்கே நல்ல வீடு அமைஞ்சு, நல்ல ஒரு சொகுசு பங்களாவாக அமைஞ்சு, நல்ல வீடு கட்டி நல்ல முறையில் இருப்பாராங்கிறது அதுக்கு பேர் 4ஆம் இடம். அம்மாவோட ஆதரவு கிடைக்குமா? அம்மாவோட ஆதரவு கிடைக்குமானா அது 4ஆம் இடம். அப்போ இவ்வளவும் இப்போ 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. தாயோட ஆதரவு கிடைக்குமா? சுகஸ்தானம், நம்ம சந்தோஷம் புரியுமா? வாழ்க்கையை ரன் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் 4ஆம் இடம். நமக்கு நல்ல நம்ம சுகஸ்தானம், நம்ம சந்தோஷம் புரியுமா இருக்கிறோமா அப்படிங்கிற பேருங்கிறது தான் 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடமா உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடமா எதா வருதோ அதை வச்சு தான் நம்ம கணக்கு எடுக்கணும். அதை எடுத்து தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். பொதுவான கருத்து, பொதுவாக இப்போ ராசி பலன் சொல்கிறாங்க, ராசி பலன் நாங்களும் சொல்கிறோம். பொதுவான கருத்து இல்லை. இப்போ நம்ம பேச போகிறதே பொதுவான கருத்து தான். ஏன்னா உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் சாதகத்தில் எடுத்து பலன் சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் உண்மையாலும் அது உங்களுக்கு செய்க்கும். இது பொதுவான பலன். பொதுவான பலன் அப்படின்னு சொன்னாலே, இப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். மனைவி, மக்களோட, பிள்ளைகளோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது 4ஆம் இடம். இல்லைங்க, பசங்க பிள்ளைலாம் ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டேங்க, நாங்கள் 2 பேர் தான் புருஷன் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு 50% தான் நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்க முடியும். ஏன்னா பசங்க பிள்ளைங்க மேலே தான் உங்களுக்கு ஆர்வம் வரும். பசங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே என்னத்தை போய் செஞ்சு சாப்பிட முடியும், அவங்களுக்கு போய் எது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். இதுக்கும் சுகஸ்தானம் தான் வரும். தாய், சில பேர் தாய் மேலே ரொம்ப பாசம் பற்று இருப்பாங்க. எப்படி தாய் மேலே பாசம் பண்ணால்? தாய் தான் அப்பாவை விட தான் அம்மா சொத்து சுகம் சேர்த்திருப்பாங்க. பையன் நல்லா வளர்த்தி படிக்க வைக்கணும். நாளைக்கு எப்படின்னா இந்த சமுதாயத்தில் நம்ம பையன் பேரும் புகழாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது 4ஆம் இடம் தாய். 9ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த 9ஆம் இடத்தை தகப்பை எப்படி செய்வார் அப்படிங்கிறத அதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது பொது பலன் தான். அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். தாய், வண்டி, வாகனம், வீடு, மனைன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த அம்மா அந்த பையனை நல்ல முறையில் வளர்ச்சி நல்லா படிக்க வச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லும். அந்த அம்மாவோட சுகத்தை கூட அது பார்த்துக்காது. அம்மாவுக்கு என்னங்க, இப்போ இவரோட சாதகத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், அம்மா எல்லாம். அம்மாவுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ இவருக்கு 7ஆம் இடமாக வரும். 7ஆம் இடம் நண்பர், கூட்டாளி. அந்த அம்மா சுகபோகமாக இருக்கா, சந்தோஷம் புரியுமா இருக்கா, இல்லை இந்த மகனுக்காக மகனைத்தான் நம்ம ரன் பண்ணணும், மகனை படிக்க வைக்கணும், மகனை வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கா அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை பார்த்தா வந்துடும். நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டாவது எப்படின்னா, அப்போ 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கறது, சுகஸ்தானம், சந்தோஷம் பிரியத்து கொடுக்கறது 4ஆம் இடம். ஒரு சாதகருக்கு 4ஆம் இடம். அப்போ அந்த 4 கூடயும் சொல்லக்கூடாது நல்ல நிலைமையில் இருக்கணும். அதாவது லக்கணத்துக்கு 3, 6, 12, 7, 8க்கு போகக்கூடாது. 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது லக்கணத்துக்கு. அதே என்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. ரெண்டாவது இந்த 4 கூடயும் சொல்லக்கூடாது சனி, சந்திரன். அதாவது எப்படின்னா, சனி பவன் முன்னாடி இருக்கார், சந்திர பவன் பின்னாடி இருக்கார், இல்லை கேது பவன் முன்னாடி இருக்கார், இப்படி ராகு பவன் இல்லை பின்னாடி இருக்கார், இப்படிங்கிற மாதிரி ஒரு புடியில் அந்த 4 கூடையை மாட்டினார்னா ரொம்ப ஒரு வாடகை கூட நிம்மதியாக வீடு குடியிருக்க முடியாது. வாடகை கூட வீடு நிம்மதியாக குடியிருக்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லா நினச்சி போவோம், போகிற இடத்துல அவர் செட்டே ஆகாது. பின்னாடி சந்திரன் இருந்தானா வீடு சாமானை தூக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்குடையனோட பின்னாடி சந்திரன், முன்னாடி சனி இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. வீடாக நாங்கள் சாமான் தூக்கிட்டு இருக்கிறோங்க அந்த மாதிரி. அப்போ சுகஸ்தானம் கிடக்கூடாது. அப்போ சுகஸ்தானம் கிடக்கூடாதுன்னா நாளைக்கு ஒரு மனைவி வருதுங்க, இவருக்கு மனைவின்னு வருது. இவர் லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது வருமானம், குடும்பம். இவருக்கு 12ஆம் இடங்கிறது என்ன சொல்கிறதுங்க, அயன சயன போஷம், தூக்கம், நிம்மதி. இது பாருங்கள் ஒரு மனிதனோட சாதகத்தில். இதே மனிதனோட சாதகத்தில் என்னென்னா மனைவி 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் நமக்கு 6ஆம் இடம் வரும். மனைவினால் பிரச்சனை, சிக்கல், கடை வாங்கி செலவழிக்கிறது, கடனால் சிக்கல் பிரச்சனை கொடுக்குறது மனைவினாலேயே உருவாகும். மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டிட்டாங்க, நம்ம வீடு கட்டணும், பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க, நம்ம கார் வாங்கணும். இந்த மாதிரி மனைவி ஆக்ரோஷத்தில் 12ஆம் இடம் நமக்கு 6ஆம் இடம், அந்த அம்மாவுக்கு 12ஆம் இடம், நமக்கு 6ஆம் இடம். அப்போ பிரச்சனை சிக்கல் வரும். 8ஆம் இடம்னா அந்த அம்மாவுக்கு 2ஆம் இடம், வருமானம் சம்மந்தப்பட்டது அந்த அம்மாவுக்கு, நமக்கு 8ஆம் இடம் வருது. ஒன்று அந்த அம்மா சம்பாரித்து நல்லா முன்னுக்கு வந்துட்டு இருந்துச்சு,
மாசம்பளம் சேலரி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த அம்மாவுக்கு அடிமையாக தான் இருக்கணும். என்னங்க என்னமோ ஆயில் இல்லாத மாதிரி அப்போ நடப்போன மாதிரி தான் வந்து அந்த அம்மா கூட வாழணும். இதுதாங்க மேட்ரு. ஒரு சாதகருக்கு 7ஆம் இடங்கிறது மனைவிங்க, நண்பர், கூட்டாளி. அந்த மனைவிக்கு 12ஆம் இடங்கிறது நமக்கு 6ஆம் இடமாக வரும். 6ஆம் இடங்கிறது விரயம், பிரச்சனை, சிக்கல். அந்த அம்மானாலே நம்ம கடனை வாங்கி கடனாளியை உட்காந்துருவோம். சரி, அந்த அம்மாவுக்கு 2ஆம் இடங்கிறது வருமானம், நமக்கு 8ஆம் இடமாக வரும். அப்போ 2ஆம் இடம் அந்த அம்மா நல்லா வருமானம் செஞ்சால் அந்த அம்மாவுக்கு நம்ம துணிமணி துவைச்சி போட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டை பெருக்க கூட்ட இந்த மாதிரி வேலை தான் செய்யணும். இல்லைன்னா ஆயில் பங்கமாயிடும். பாருங்களேன், ஒரு சாதகத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம், லக்னம் எப்படி, லக்னத்துக்கு 2ஆம் இடம் வருமானம், தனம், குடும்பம், 12ஆம் இடம் அயன போகம், வெளியூர் வாழ்க்கை, இப்படிலாம் சொல்கிறது. நிம்மதியாக தூங்குறது நமக்கு இருக்குது. ஆனால் மனைவி கட்டிட்டோம்னு வச்சுங்க, 6ஆம் இடம் கடன் நோய் வரும், 12ஆம் இடம் மனைவி, 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளினால பிரச்சனை. அதுக்கு வருமானம் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர் கூட்டாளினாலே நமக்கு வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு அடிமை தாங்க. நிறைய சாதத்தில் பாருங்கள், இப்போ இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு வச்சுருப்பாங்க, பார்ட்னராக எல்லா வகையிலும் பார்ட்னர் இருப்பாங்க. அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப கிள்ளி மாதிரி இருப்பார். ஏன்னா அந்த 12 கூடையின் திசை, பார்ட்னருக்கு 12 கூடையின் திசையும் லக்னாதிபதி திசையும் 2 கூடையின் திசை ஓடிச்சுன்னா நம்ம அவர் கையிட்டு தான் பதில் சொல்லணுங்க. ஆனால் அவர் நமக்கு பங்கு கொடுத்துருவார். நமக்கு சேலரி, நமக்கு உண்டான நமக்கு பங்கு கண்டிப்பாக வந்துடும். அவருக்கு வந்து நம்ம அடிமையாக தான் இருக்கணும். பாருங்களேன், 4ஆம் இடம் சுகஸ்தானம், தொழில் ஸ்தானம், இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவு நம்ம சாதகம் பார்த்துடணும். நம்ம பார்த்து எப்படி குடும்பம் எப்படி போகுது, 4ஆம் இடம் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம். 7 அப்போ மனைவிக்கு 7ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப கண்காணிப்பாக நீங்கள் வாழ்க்கையை செய்து வாங்க. வாழ்க்கையில் செய்யலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10. எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுடைய சாதகம் சொல்லி நீங்கள் செய்கிறதுக்கு என்ன வழியோ நான் அதை சொல்லித்தரேன். ஏன்னா சுகஸ்தானம் கிடக்கூடாது, 7ஆம் இடம் கிடக்கூடாது, லக்கணமே கிடக்கூடாது. என்னங்க, வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள்.